கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். ஆந்திராவில் உள்ள ஒரு பிரபல கோயிலில் சிக்கூட்ட நெரிசலில் சிக்கி 9 நபர்கள் இறந்துருக்காங்க. 22 பேர் பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அண்மையில கரூர் துயர சம்பவம் நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமா இருந்துச்சு. அதற்கு அடுத்தபடியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. கரூர் துயர சம்பவத்துக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்கும்னு சொல்லி இங்குள்ள அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளும் கோரிக்கை வச்சாங்க. நயனா நாயந்திராவோட கூட வரிசையாக பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனா இந்த சம்பவத்தை எந்த ஒரு பாஜகவினரும் கண்டிக்காம இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? முதலில் ஆந்திராவில் காகுளம் என்ற மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய காசிபுக்கா நகரின் வெங்கடேஸ்வர சாமி கோயிலில் சனிக்கிழமை நேற்றைக்கு ஏற்பட்ட இந்த கூட்ட நெரிசலில் 9 பேர் இறந்ததாகவும் 22 பேர் காயமடைந்ததாகவும் பலர் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும் செய்திகள் கொண்டிருக்கிறது. இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த துயரத்தையும் வேதனையையும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து நம்முடைய வருத்தத்தை முதலில் தெரிவிச்சுக்கிறோம். கோயில் திருவிழாக்களில் மக்கள் மடிவது புதியதல்ல. அதுல யாராவது சதி பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. கோயில் கூடாது என்பதல்ல. கலைஞர் பராசக்தி சொன்ன மாதிரி கோயில் கொடிகவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாது. எந்த பகுத்தறிவாளரோ கடவுள் மறுப்பாளர்களோ கடவுள் ஏன் இல்லை என்பதற்கான அறிவியல் பூர்வமான காரணங்களை விளக்கமா பேசுவாங்களே தவிர எந்த பகுத்தறிவாளரும் கடவுள் மறுப்பாளரும் கடவுள் இல்லை என்று சொல்லும் ஒரு கோயில கூட ஒரு சிலையை கூட இடித்ததாக இதுவரைக்கும் வரலாற்றில் பதிவு இல்லை. அப்படி இடிச்சா பகுத்தறிவாளரே இல்லை. இடிக்க சொல்றதும் பகுத்தறிவு இல்லை. ஆரோக்கியப்படுத்தி சொல்ல மாட்டேன். அவங்க ஒரு நம்பிக்கை. இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. இந்த வாதம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நாத்தியம் ஆத்தியம், கடவுள் உண்டு இல்லை என்ற பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து இப்போ நாங்களெல்லாம் கடவுள் மறுப்பு பிரச்சாரம் என்று சொன்னாலும் கடவுள் நம்பிக்கையாளர்களை நிந்திப்பதில்லை. அவர்கள் நம்பிக்கை. அதனால இந்த கூட்ட நெரிசல்ல அதிகமா இந்த கடவுள் நம்பிக்கையாளர்கள் தான் இறப்பாங்க. அதுக்கு காரணங்கள்லாம் சொல்ல முடியாது. மக்கள் அலைமோதி ஏகாதசி சனிக்கிழமை நேற்று ஏகாதசி சனிக்கிழமை பெருமாளை வழிபட்டா வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்பிக்கையில போறான். அவன் நம்பிக்கையை நான் குறை சொல்லலை. கொஞ்சம் பகுத்தறிவா சிந்திக்கணும். பெரியார் சொன்ன மாதிரி எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள். நான் சொல்லிய காரணத்தினாலே அது உண்மை அல்ல. நான் சொல்லியிருந்தாலும் அது சரியா கூட இருக்காது. நான் சொன்னது சரியான்றது நீ யோசிச்சுக்க. சரியா இருந்தா நீ பின்பற்றி, இல்லாட்டினா விட்டுரு. இப்படி உலகத்தில் எந்த தலைவராக சொல்லிப்பாங்களா? அதான் பெரியார். அது மாதிரி நம்ம என்ன சொல்றோம்? கடவுள் நம்பிக்கையால நீங்க கடவுளை வழிபடுங்க, கோவிலுக்கு போங்க, இந்த தேதியில இத்தனை மணிக்கு இந்த நொடிக்குள்ள பெருமாளை பார்க்கணும்ன்ற மோகம், சொல்ல மோகம் தான், ஒரு பேராசை தான். அதாவது அத்தனை மணிக்குள்ள இவன் அப்படியே தூண்டுறான். கார்பரேட் இப்ப கடவுள் நம்பிக்கை எப்படி கொண்டு வந்துட்டான்னு கேட்டா, கார்பரேட் முதலாளித்துவமும் பார்ப்பனர்களும் பணம் ஈட்டுவதற்காக இந்த திருவிழாக்களை இப்ப நடத்த ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் போய் மடிகிறாங்க. போய் உத்தரப்பிரதேசத்துல போய் நீங்க பார்த்தாங்க, ஏதோ ஒரு விழா நடத்தினாங்க, கும்பமேளால கும்மி அடிச்சு உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆளுது. இத்தனைக்கு யோகி ஆதித்யநாத் யாரோ ஒருத்தர் மொட்டை முதலமைச்சர். அங்க ஆளே ஒரு நாட்டில், ஜனநாயக நாட்டில், மதச்சார்பற்ற நாட்டில் ஆளை பார்த்தாலே ஒரு இந்துத்துவ வெறிய மாதிரி ஒரு முதலமைச்சர். அங்க மடியிலையா? நீங்க கடவுள் நம்பிக்கையாளர் இருக்கக்கூடிய பாஜக கட்சி இன்னொரு கடவுள் கோயில மத வழிபடக்கூடிய பாபர் மசூதி இடிக்க சொன்னது இவன் தான். இடிச்சது இவங்க தான். எங்கேயாவது திராவிடர் கழகத்துக்காரங்க பகுத்தறிவாளர்கள் நாங்க இந்த கோயிலாவது இடிக்க சொல்லிருக்கோமா? இடிப்போமா? ஒரு நம்பிக்கை வழிபடுற. அந்த வழிபடுறதுல நீ
முதலாளித்துவம் இன்னைக்கு ரொம்ப விஷயத்தை பரப்புறான். சனிக்கிழமை விட்டுறாத, இன்னைக்கு பௌர்ணமி, முழு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீ போய் இந்த அம்மனை வழிபட்டா, இத்தனை மணிக்குள்ள நீ வழிபட்டா, இடம் சின்னதாக கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் கட்டினது இப்படிலாம். கார்பரேட் வருவான், பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு வருவாங்க, நல்ல நேரம் பார்ப்பேன், அஷ்டமின்றான், நவமின்றான், தேய்புர பூஜைன்றான், அம்மாவாசை பூஜைன்றான், என்னென்ன கூத்து. இந்த என்னமோ அஷ்ட இது அன்னைக்கு நகை எடுக்குன்றாங்களே, அது என்ன நாள்? அஷ்டமி. நகை எடுக்க சொல்லி ஒரு நாள் வச்சிருக்கான். அதை நகை பார்த்தா விளம்பரம் போட்டு இத்தனை நாளில் நகை, காசு இருந்தால் தான் நகை எடுக்க முடியும். இன்னைக்கு நகை ஒரு பவுனு 1 லட்ச ரூபா போயிடுச்சு. செய்கூலி சேதாரத்தில் 1.4 லட்ச ரூபா. இவன் அது ஒரு நாள் குறிப்பிட்டு முதலாளித்துவம். அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் நகை எடுத்தா நகை பூரா கூட்டம். மக்கள் அப்போ ஏன் மடியாமல் போவீங்க? நான் மடியில் வருத்தப்படுறேன், துயரப்படுறேன். இப்போ யூடியூப்பை தட்டினா இந்த கோயிலுக்கு இத்தனை மணிக்கு போ, இந்த கோயிலுக்கு போனால் பணக்காரன் ஆகிடுவேன், இந்த கோயிலுக்கு போனால் உனக்கு நல்லது நடக்கும். யாராவது எந்த பூசாரியாவது சங்கராச்சாரியார் 100 வருஷம் உயிரோட வாழ்ந்துருக்காரா? கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் தாண்டா 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. அப்ப இல்லைன்னு சொன்னா வாழலாம் நினைக்காத. கடவுள் இல்லைன்ற நம்பிக்கைக்காரன் தன்னம்பிக்கையோட மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவன். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, எவனுமே ஒன்றும் பேசல. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர், அவர் பிஜேபியோட, நீ பிஜேபி ஆட்சி ஒன்றியத்தில் இருக்குன்னு காரணம்னு யாருன்னு கேட்டா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் தான். இந்த 2 பேரும் கலந்துக்கிட்டா மைனாரிட்டி அரசு, ஒன்றிய அரசு, பாஜக அரசு, மோடி அரசு, மோடி பிரதமராக இருக்கிறது மைனாரிட்டி பிரதமர். சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவு உட்காந்துருக்காங்க. அதனால இன்னைக்கு பாருங்க, 9 பேர் மரணம், 22 பேர் காயம். இப்போ ஒன்றிய அரசு பாஜக உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட வேண்டியதானே, பொதுநல வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை கேட்க வேண்டியதானே. நீ சிபிஐ விசாரணை கேளு, தைரியம் இருந்தா. பாஜக தமிழ்நாட்டில் விஜய் என்ற ஒரு கோமாளி கூத்தாடி போய எந்த விஷயமும் தெரியாம ஒரு அரிதாரம் பூசியவன் இப்ப ஒரு கவர்ச்சி நடிகை சில்கு சுமதா இறந்து போயிட்டாங்க. அது மாதிரி ஒரு கவர்ச்சி நடிகை வர்றாங்கன்னா ஆண்கள் கூட்டம் கூடும். பெண்ணு கவர்ச்சி, அது மாதிரி நீ ஒரு ஆண்ல நீ ஒரு கவர்ச்சியா இருக்க, அப்ப பெண்கள் கூட்டம் தான் அதிகமா சேருது. நீ ஒரு கவர்ச்சி நடிகன். ஆண்கள் எப்படி பெண் நடிகை பார்க்க குவிகிறானா, அது மாதிரி உனக்கு நீ ஒரு கவர்ச்சி நடிகன், அவ்வளவுதானே. வேற என்ன உனக்கு? இப்ப யாராவது நீங்க விஜய் கூட்டத்துக்கு போயிருப்ப, மு.க. ஸ்டாலின் தளபதி கூட்டத்துக்கு போய் என்ன சொல்லுவாங்கன்னா, தளபதி மு.க. ஸ்டாலின் நல்லா பேசுவார்ப்பா, அவர் பேச்சினார், இப்படி பேச்சை கேட்டோம், இப்படி வர்றான். வைகோ பேச்சை கேட்டோம், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா விஜய் கூட்டத்துக்கு போன பிறகு என்ன சொல்றா பாருங்க, பேட்டியை பாருங்க. நாங்க விஜயை பார்க்க போனோம், நாங்க விஜய் கிட்ட பார்க்க போனோம், நெருங்கி பார்க்க போனோம். பெண்களும் ஆண்களும் பேட்டி. யாராவது பேச்சை கேட்க வந்திருக்கானா இந்த கூட்டம் ஓட்டு போடுமா? இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்ட, திட்டமிட்ட கூட்டிட்ட, மரணம் அடைய வேண்டும், அந்த மரணத்தின் மூலமாக அரசியல் செய்ய வேண்டும் என்றதுக்காக திட்டமிட்டு கட்டுக்கடங்காத கூட்டத்தை கரூர்ல கூட்டியிருக்க. மறுநாளே ஒன்றிய அரசு வைஜெயந்தி மாலா பெரிய அரசியல் நிபுணத்துவமான இல்லையா, நாட்டிய பேரரசியை கொண்டு நீ அங்க ஒரு குழுவை போட்டு, நாடாளுமன்ற குழுவை போட்டு. இப்ப ஆந்திராவில் பிஜேபி நாடாளுமன்ற குழு அனுப்புமா? அனுப்புறதுக்கு தைரியம் இருக்கா? உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்களே பாஜக, உச்ச நீதிமன்ற ஓய்வற்ற நீதிபதியை வச்சு விசாரிக்கணுமா, சிபிஐ விசாரிக்கணுமா கரூர்ல? இப்ப ஆந்திரால கேளுங்க, சிபிஐ விசாரணை கேளுங்க. ஏன்னா ஆந்திராவுக்கு ஒரு நீதி, கரூருக்கு ஒரு நீதியா பாஜகவுக்கு? பாஜக ஒரு நல்ல கட்சி, நடுநிலையான கட்சி, பொது கட்சின்னு சொன்னா, ஒரு இந்துக்களுக்காக போராடுற கட்சினா, கரூர்ல இந்துக்கள் இருந்துட்டு அதனால அங்க போராடுறோம்னு சொன்னா, ஆந்திரால கோயில்ல பெருமாள் கோயில்ல வெங்கடேச பெருமாள் கோயிலே இருந்திருக்கானப்பா. அப்ப இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில? இதே தமிழ்நாட்டில் ஒன்று நடந்துச்சுன்னு வைங்க. நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஒரு பகுத்தறிவாளர், ஒரு பெரியாரின் தலைமை சீடர், பெரியாரின் பேரப்பிள்ளை, அண்ணாவுடைய தம்பி கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய மகன். அவர் ஒரு பகுத்தறிவாளர். ஆனா அவர் ஆட்சியில கும்பாபிஷேகம் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தலைமையில
திருச்செந்தூர்ல இப்போ மதுரை மீனாட்சி உங்களுக்கு தயாராகிட்டு இருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டம் கும்பாபிஷேகம் நடக்குது. இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது அந்த துறை இந்து சமய அறநிலையத்துறையில் அவங்க செய்யறாங்க, அது கடமை. பக்தர்கள் இருக்காங்களா, அந்த பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு, அது அரசு கடமை. இதுக்கு திமுகவுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த அரசு கடமை நிறைவேற்றுது. ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் கலைஞர், பெரியாருடைய தலைமை சீடர். இது இந்து சமய அறநிலையத்துறை செய்ய வேண்டிய, பொதுமக்கள் நம்பிக்கையாளர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிருக்கா. இங்க எங்கேயாவது பங்குனி உத்திரம் நடக்குது, வைகாசி விசாகம் நடக்குது, எங்கேயாவது பக்தர்கள் இறந்துருக்காங்களா? இல்ல. சித்திரை திருவிழாவில் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல கூட்டத்துக்குள்ள இறந்து கிடந்திருக்காரு. அதுக்கு உடனே அண்ணா திமுக எடப்பாடி பிரிவும் பாஜகவும் சித்திரை திருவிழா பாதுகாப்பு இல்லை. இப்ப என்னப்பா, 9 பேர் ஆந்திரால, சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர் இருக்கிற ஊர்ல. இது இயற்கை, நாங்க குற்றம் சொல்லல, பொதுமக்களை தான் நான் குற்றம் சொல்றேன். அதாவது சந்திரபாபு நாயுடு வரிசை வெளியே அனுப்ப முடியுமா? பொதுமக்கள் விழிப்புணர்ச்சி இல்லாம இன்னும் கோயில் கோலம் நடிகர்களை பார்த்து விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து கொண்டிருக்கீங்க. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? சிந்திக்கணும், எந்த இடத்துக்கு போகணும், என்ன செய்யணும் சிந்திக்கணும். ஏகாதேசியில போய், பௌர்ணமியில போய், அமாவாசையில போய், இதெல்லாம் போய் கும்பிட்டவன் 1000 வருஷம் வாழ்ந்துருக்கான எவனாது? நம்பிக்கை வைப்பா. அதுக்காக பாப்பா போய் பஞ்சாங்கம் எழுதி வச்சு, நான் அந்த ஒரு கோயில் எல்லிசி நேரில் கருமாரியம்மன் கோயில் இருக்கு மதுரையில், நான் ஒரு 25 வருஷம் கூட எங்களுடைய வழக்கறிஞர், அங்கே என்னுடைய மூத்த வழக்கறிஞருக்கு அதை பார்க்க போவேன். சாதாரணமாக இருந்துச்சு. இப்போ பார்க்குற கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நான் கண்ணால் பார்த்தது. அவன் ஒரு விளம்பர பலகை வச்சிருக்கான். விளம்பர பலகையில பார்த்தா வாரம் முழுவதும் விழா போட்டிருக்கான். இன்னைக்கு பாயாசம் தரப்படும், இன்னைக்கு பொங்கல் தரப்படும், இன்னைக்கு நெய்வேத்தியம் செய்யப்படும், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பொரியல் தர்றேன். இதுக்கு பூரா நன்கொடையாளர்கள் போட்டு வசூல் கமிட்டி ஆகிட்டாங்க. ஒரு கோயில் வேலை ரிட்டையர்ட் ஆகின பூரா பாருங்க, ரிட்டையர்ட் ஆகின பூரா ஊரில் அந்த தெருவில் இருந்தாலும் 50 பேர் இருந்தால் 50 ஒரு கோயிலை கட்டி உட்காந்து தர்மகஸ்தா 3 நாள் திருவிழா, ஆடலும் பாடலும் இப்படி போட்டுக்கிட்டு இருந்தா மக்கள் இதையும் கும்பிடுறான், மக்கள் இதையும் கும்பிட்டுட்டு இங்கே போகிறேன். அப்போ இந்த மக்களோட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறோம். அதே நேரத்தில் இதை சந்திரபாபு நாயுடு மேலே நம்ம குறை சொல்லலை. ஆனால் இதே தமிழ்நாட்டில் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் வேட்டி அவுத்து விட்ட அண்ணாமலை தவிர்ப்பான், எச்ராஜா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உருண்டிருப்பார் ரோட்டில். நைனா நாகேந்திரன் திருநெல்வேலிருந்து உருண்டு ஓடியாந்துருப்பாரு, இந்துக்களுக்கு விடுறாங்க, இந்துக்களை கொள்றாங்க. ஏண்டா இன்னைக்கு கரூர்ல எவ்வளவு பெரிய, இன்னைக்கு நம்முடைய ஒரு பேசிருப்பாரு நடிகர் அஜித், தல அஜித், அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஒருவர் மேல மட்டும் குறை சொல்ல முடியாது. என்ன அதை உடனே இவங்க இந்த அணில் குஞ்சுக எங்க விஜயை மட்டும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அது இல்லப்பா தம்பிகளா, டே அணில் குஞ்சுகளா, எதையும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நம்முடைய விஜயுடைய நம்முடைய தல அஜித் கருத்து அற்புதமான கருத்து. என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க இந்த கரூர் மரணத்திற்கு, கூட்ட நெரிசல் மரணத்திற்கு நீங்க ஒருவரை மட்டும் குறை சொல்லக்கூடாது, விஜயை சொல்லல. விஜய் மட்டும் காரணம் அல்ல, விஜய் காலதாமதம் வந்ததும் காரணம். விஜய் அங்கே கூட்ட நெரிசலை தடுக்காதும் காரணம். கூட்டத்தை சேர்த்த புஷி ஒரு காரணம். இந்த கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க பணம் கொடுத்த ஆதவ அர்ஜுனா ஒரு காரணம். இது மாவட்ட செயலர் ஒரு காரணம், திட்டமிடாத ஒரு காரணம். இவ்வளவு பேர் தான் சொல்றாரு. இவ்வளவு பேர் அவர் சொல்லல. ஆனா ஒருவர் காரணம் அல்ல அப்படின்னு சொன்னோன்னே அணில் குஞ்சு எங்க விஜயை மட்டும் சொல்றாரு. விஜயை சொல்லலப்பா, விஜய் மட்டும் இதுக்கு காரணம் இல்ல. விஜய் காலதாமதமா சென்னையிலிருந்து பெறப்பட்டது, இங்கே 7 மணி நேரம் காலதாமதம் வந்தது, கூட்டத்தை கட்டுப்படுத்தாதது, கார்ல உட்காந்து லைட்டை பளிச்சுன்னு போட்டு ஆஃப் பண்ணது, மரணம் அடைஞ்சதுக்கு பின்னாடி செருப்பு கொண்டு எரிஞ்சு கீழே செத்து கிடக்கானான்னு சொல்றான், அதையும் கவனிக்காம செருப்படியை வாங்கிட்டு நீ ஏதோ போனது, இதெல்லாம் காரணம். கரூர் செந்தில் பாலாஜி மட்டும் காரணம் இல்ல, நீ ஒருவரை மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்றான். அதான் அர்த்தம். தல அஜித்துடைய பேட்டியில் என்ன அர்த்தம்னு கேட்டா இதான், நீ ஒருவரை மட்டும் காரணம் சொன்னா நீங்க தேவையில்லாம வீண் பலிய கரூர் செந்தில் பாலாஜி ஒருவர் மட்டும் போடாத அணில் குஞ்சுகளே அப்படின்னு அர்த்தம். ஓகே, வேற என்ன அர்த்தம்?
காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய தளபதி மு.க. ஸ்டாலின் மேல போடாத. ஒருவர் மட்டும் காரணம் அல்ல, இது அனைவரும் காரணம். யார் காரணம்? கூட்டம் ஏற்பாடு பண்ணதும் காரணம், கூட்டத்தை சேர்த்தவையும் காரணம், கூட்டத்துக்கு காலகமாக வந்தவையும் காரணம். இது அர்த்தம் இருக்கு. இவ்வளவு இருக்கு. தல அஜித்தை நம்ம வாழ்த்துவோம். அரசியல்ல கருத்து சொல்ல மாட்டாரு. அவருக்குன்னு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. அவர் திருப்பதிக்கு போனார். இப்ப பார்த்தேன், திருப்பதியில செல்ஃபி எடுக்கிறாரு. அவருக்கு இந்த அணில் குஞ்சோட கூட்டம் அதிகமாக தான் இருக்கு பார்க்குறான். ஆனாலும் அவர் கட்டுப்படுத்துறாரு. அப்போ அவங்க வேலையை பாரு. உயிரை தேவையில்லாம கூட்டம் சேர்ந்து உயிரை விட்டுறாதீங்க அப்படின்ட்டு நான் கோயிலுக்கு வந்திருக்கேன், உங்களை பார்க்க வரல. அப்புறம் வெளியே அவர் கடமையை முடிச்சதுக்கு பின்னாடி என்னைக்காவது ரசிகர்களுக்கு அறிவுரை இந்த விஜய் கோமாளி போய் சொல்லிருக்கானா? கிடையாது. அதனால கூட்டத்தில் மரணம் ஏற்படுவது, கூட்ட நெரிசலில் மரணம் ஏற்படுவதை தவிர்க்கணும். தவிர்ப்பதற்கு பொதுமக்களும் காரணமா இருக்கணும். ஒரு அரிதாரம் பூசியவன், சினிமாவில் நடிச்சவன், நம்ம 200 டிக்கெட் எடுத்து பார்த்து நம்ம தான் அவனுக்கு கூலி கொடுத்துருக்கான், அவன் என்ன பெரிய ஆளா, அவன் இந்த நாட்டு ஆளுக்கு தகுதியானவனா அப்படிலாம் எண்ணி பார்க்கணும்ல. எதையும் ஏன் எதற்கு அப்படின்னு கேளு. விளைவிக்க முடியாத உயிரை விட்டுட்டு அதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட வர்றதுக்கு துப்பு கட்டு பொய்யான காரணமா சொல்லிக்கிட்டு இங்க இருந்து 600 கிலோமீட்டர் இருந்து வர சொல்லி கண்ணீரை தொடச்சி விடுவாரா 30 நாள் கழிச்சு? இப்படி ஒரு ஆள் தேவையா? யோசிக்க வேணாமா? அதனால இன்னைக்கு ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கிற அந்த மரணம் என்பது துயர மரணம், வருத்தத்துக்குரிய மரணம். ஆனா அதே இங்க நடந்திருந்தா யோசிச்சு பாருங்க, வலைதளம் பூரா தவிர்ப்பான். இந்து மக்கள் கட்சிக்காரையும் பாஜக வேட்டு இல்லாம தவிர்ப்பான். ஐயோ இந்துக்களுக்கு பாதுகாப்பு, குய்யோ ஐயோ ஸ்டாலின் ஆட்சியை பாருங்கன்னு இருப்பான். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வாயை புத்திட்டு கேட்டா சீட்டை உரிடுவார். நாளைக்கு ஒன்றிய அரசு ஆதரவை விளக்குறேன்னு சொன்னா ட்ரௌசர் காலி மோடிக்கு கீழே இறக்கிடுவாங்க, ஆட்சி கீழே கவுந்துரும். மைனாரிட்டி அரசு பாஜக அரசு, ஒன்றிய அரசு. அதனால சந்திரபாபு நாயுடுறப்ப வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரா பேசுங்கடா. கோயில்ல இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பேசு பாப்பா. உச்ச நீதிமன்ற சிபிஐ வழக்கு கேட்க பாப்பா. இங்க மட்டும் கரூருக்கு உடனே வைஜெயந்திமாலா தலைமையில் அனுப்புனீங்கல்ல, அங்க ஒரு குழு அனுப்புங்க. பாஜக ஆந்திரால இருக்கா இல்லையா? ஒன்றிய அரசுக்கு ஆதரவு நாளை காலையில் 1 மணி நேரத்தில் வாபஸ் பெற்றால் ஒன்றிய அரசு கவிழ்ந்து விடும் சந்திரபாபு. அதனால வாயை பொத்திக்கிட்டு இருக்கு. ஆனா எப்ப நியாயம் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி சார். நன்றி.